வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்கன்னா, ரெக்ரூட்மென்ட் ஆன் நான் டீச்சிங் போஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாரி போஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7 போஸ்ட் கேட்டிருக்காங்க. 7ல டோட்டலா 14 வேகன்சி கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு 1 போஸ்டும், அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு 1 போஸ்டும், லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 4 போஸ்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 3 போஸ்டும், லைப்ரரி அட்டெண்டன்ட்டுக்கு 2 போஸ்டும், லெபார்டரி அட்டெண்டன்ட்க்கு 1 போஸ்டும், ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்க்கு 2 போஸ்ட். ஸோ டோட்டலா வந்து 14 போஸ்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ 2வது கான்ட்ராக்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்ல அனுப்புற மாரி இருக்கும். இன்டர்னல் ஆடிட் ஆஃபீசருக்கு 1 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட்டுக்கு என்ன மாரி எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டுக்கு கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, குரூப் ஏல இருக்கும். இதுக்கு பே லெவல் பார்த்தீங்கன்னா, லெவல் 10ல உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அடுத்து இது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்இ, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லன்னா பிஇ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லன்னா எம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வித் 55% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். பிளஸ் வந்துட்டு இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 வேர்ட் பர் மினிட்ல நீங்க அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இல்லைன்னா ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைப்ரரி அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் நீங்க பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லைப்ரரி லெபார்டரி அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க 12th முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்துட்டு லைப்ரரி டெக்னாலஜி நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதற்கு 10th குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஹோட்டல், ஹாஸ்டல் இதுல வந்து நீங்க ஒர்க் பண்ண 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்டர்னல் ஆடிட் கான்ட்ராக்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் காமர்ஸ் அண்ட் படிச்சிருக்கணும். அதாவது எம்காம் நீங்க முடிச்சிருக்கணும். இல்லைன்னா சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் 3 வருஷமும், இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா 5 வருஷமும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 10 வருஷமும், ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா 10 வருஷமும். இந்த வேலை வாய்ப்புக்கு என்னிலிருந்து நம்ம அப்ளை பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2/10/2024 இருந்து 31/10/2024க்குள்ள இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ நடத்துவாங்க உங்களுக்கு. அதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ஃபர்தரா உங்களுக்கு இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க பே பண்ணணும். ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும், இன்டர்னல் ஆடிட் மட்டும் தான் நீங்க வந்துட்டு ஹார்ட் காப்பியா நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.